என்னம்மா ஆச்சு? ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க? மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. பசி எடுக்கல, தூக்கம் வரல, அதான் அப்படியே படுத்துக்கிட்டோம். சரி, அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? வாய் திறந்து சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். பிரபா மேல எனக்கு கோவம் இருக்கு. மண்டபத்துல வச்சு நான் அவளை கூப்பிட்டேன்ல, நான் கூப்பிட்ட என் கூட வந்திருக்கணும்ல. நான் என்ன பண்ணுவேன்? அவன் இந்த பாழ போன வயதுல பிறந்தவ தானே. என்ன வரம் வாங்கிட்டு வந்தாலோ தெரியல, கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கா. அவன் வாழ்க்கை போலீஸ் ஸ்டேஷன்லயே முடிஞ்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அவன் என்னதான் பெரிய தைரியமான பொண்ணு மாதிரி நடந்துகிட்டாலும் மனசுக்குள்ள பயப்படுவாள்ல. அவளை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துடுடி. அம்மா, இத சொல்றதுக்கா இவ்ளோ தாயங்கன? உனக்கும் மகாக்கும் பிரபா மேல கோவம் இருக்கும்னு நினைச்சுதான் சொல்லல. எப்படியும் நீங்க எதுக்கு முயற்சி எடுக்காமலே விட போறீங்க. அவன் எப்படியாவது வெளியில வந்துட மாட்டாளான்னு ஒரு தவிப்பு. நான் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல. அவன் எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தா போதும். அத நினைச்சு நான் என் காலத்தை ஓட்டிடுவேன். என்ன பண்றது? சின்ன பொண்ணு தானே நினைச்சு அவ இஷ்டத்துக்கு விட்டதுனாலதான் இன்னைக்கு அவ இவ்வளவு கஷ்டப்படுறா. கோட்டி, நீ அழுவுறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போறதில்லம்மா. அதான் ஐஸ்வர்யாட்டையும் மகாட்டையும் சொல்லிட்டல, அவங்க பாத்துக்குவாங்க. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் இருக்காத. அம்மா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம், சரியா? போயிட்டு வரோம். வரும் வரோம்பா. சரி வாடி. அக்கா, அம்மா எப்படியாவது அவங்கள வெளியே எடுக்கணும்னு சொல்றாங்க. இவங்கள கூட்டிட்டு போய் நம்ம வீட்ல வச்சுக்கலாம்னு யோசிச்சா இருக்கிற சூழ்நிலையில அது ஒத்து வராதுன்னு தோணுது. நமக்கு மட்டும் ஏங்கா இப்படி எல்லாம் நடக்குது? சரி சரி, வா, அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.